உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் நகரின் கைர் நகர் பகுதியில் உள்ள கூலர் வாலி தெருவைச் சேர்ந்தவர் 22 வயது இளைஞர் முகமது கை. இவரது தந்தை ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர். குடும்பத்தின் ஒரே வாரிசு என்பதால் முகமது கைஃப் மிகுந்த செல்லம் கொடுத்து வளர்க்கப்பட்டிருக்கிறார். ஆரம்பத்தில் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் ரீல் செய்வதில் ஆர்வம் காட்டி வந்த கைஃபிற்கு கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு ஆன்லைன் கேமிங் மீது அதீத ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவில் பப்ஜி கேம் தடை செய்யப்பட்டிருந்தாலும் பலர் BGMI என்ற இந்திய பதிப்பான பப்ஜி கேமை மொபைலில் விளையாடுவது வழக்கம். அதேபோல் BP தொழில்நுட்பம் APK கோப்புகளை பயன்படுத்தி சர்வதேச சர்வர்கள் மூலம் தடையை தாண்டி ஒரிஜினல் பப்ஜி கேமை பலர் விளையாடி வருகின்றனர். கைஃபும் இதே பாணியில் பப்ஜி கேமை மொபைலில் விளையாடி வந்திருக்கிறார். இரவு முழுவதும் தூங்காமல் ஹெட்போன் போட்டுக்கொண்டு விடிய விடிய விளையாடி இருக்கிறார். இதை பார்த்து அதிர்ந்து போன அவரது பெற்றோர் கைஃபை கண்டித்திருக்கிறார்கள். ஆனால் அவர் கேட்கவில்லை. இந்த சூழலில் கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை 3 மணி அளவில் விளையாட்டில் ஏற்பட்ட அதீத பதற்றம் மற்றும் வெற்றி தோல்விக்கு இடையிலான போராட்டத்தால் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருந்த கைஃப் திடீர் என நிலை தடுமாறி படுக்கையில் இருந்து கீழே விழுந்திருக்கிறார். சத்தம் கேட்டு ஓடி வந்த குடும்பத்தினர் கைஃபை உடனடியாக மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவரது இரத்த அழுத்தம் 300க்கும் மேல் உயர்ந்துள்ளதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். விளையாட்டில் வெற்றி பெற வேண்டும் என்ற அதீத வேகம், ஆக்ரோஷம் மற்றும் தொடர்ந்து பல நாட்கள் தூக்கம் இல்லாமல் இருந்ததே இதற்கு காரணம் என மருத்துவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த அதீத இரத்த அழுத்தத்தின் விளைவாக அவரது மூளை நரம்பு வெடித்ததால் கைஃபுக்கு தீவிர சிகிச்சை அளித்திருக்கிறார்கள். 2 நாட்களுக்கு பிறகு அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். இதே உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சில நாட்களுக்கு முன்பு கொரியன் ஆன்லைன் கேமிற்கு அடிமையான 3 சகோதரிகள் அந்த விளையாட்டின் உளவியல் தாக்கத்தால் 6வது மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அந்த சம்பவத்தின் அதிர்ச்சி அடங்குவதற்குள் தற்போது கைஃப் இறந்திருப்பது இந்தியாவையே அதிர வைத்திருக்கிறது. கேமில் வெற்றி பெறும்போது சுரக்கும் டோபமைன் வேதிப்பொருள் இளைஞர்களை அதிக அடிமையாக்குவதாகவும், விளையாட்டின் போது ஏற்படும் அட்ரினலின் அதிகரிப்பு இதய துடிப்பையும் இரத்த அழுத்தத்தையும் உயர்த்தி உயிருக்கு ஆபத்தை விளைவிப்பதாகவும் மருத்துவ நிபுணர்கள் கூறுகின்றனர். ஆன்லைன் மொபைல் விளையாட்டுகள் இளைஞர்களின் மனநிலையை இந்த அளவிற்கு சிதைக்கிறது என்பதற்கு இந்த சம்பவங்களே சாட்சி. தொழில்நுட்பம் என்பது மனித வசதிக்காக இருக்க வேண்டுமே தவிர அதுவே உயிரை பறிக்கும் ஆயுதமாக மாறக்கூடாது. இந்தியாவில் அரசு சில கேம்களை தடை செய்திருந்தாலும் சட்டவிரோத வழிகள் மூலம் அவற்றை விளையாடி அதற்கு அடிமையாவது கொடூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். எனவே பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் மொபைலில் என்ன செய்கிறார்கள் என்பதில் அதிக விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியமாகும். இல்லையெனில் முகமது கைஃப் போன்ற அகால மரணங்கள் ஒரு தொடர்கதையாகிவிடும் அபாயம் உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.